பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ங்க. என்ன டாபிக்னு கேட்குறீங்களா? முகேஷ் அம்பானி இவர் எப்படி வளர்ந்தாங்க, இவங்க பிஸ்னஸ் சாம்ராஜ்யம் எப்படி வளர்ந்தது, இவருடைய தந்தை இது எப்படி ஆரம்பித்தார், இந்த தொழில் வளர்கிறதுக்கு அவருடைய ஃபவுண்டேஷன் என்ன, இதை நம்ம டீட்டெயிலாக இந்த விலாகில் பார்க்க போகிறோங்க. நீங்களும் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவை. இதை பேசிக் ஃபவுண்டேஷன் யார் கொடுத்தாருன்னா, திருபாய் அம்பானி என்று அழைக்கப்படுற திரஜ்லால் ஹீராசந்த் அம்பானி இவர் தாங்க இதனுடைய ஃபவுண்டேஷன். இந்தியாவின் நவீன தொழில்துறை முன்னோடியில் இவர் முக்கியமானவர்னு சொல்லலாங்க. பேசிக்காக ஆரம்பத்தில் இவர் பண்ண தொழில் என்னென்னா துணி வியாபாரம் தாங்க. ரொம்ப சிறிய முதலீட்டில் ரொம்ப சிம்பிளாக சின்ன லெவலில் ஆரம்பித்தாருங்க. அதுவே இவருடைய ஷார்ப்னஸ்னால் அந்த தொழில் மேலும் மேலும் விரிவடைஞ்சு பறந்து விரிஞ்சு ரொம்ப வித்தியாசமான முன்னேற்றத்தை கண்டாருங்க. அது படிப்படியாக நாளைக்கு இவருடைய அறிநுட்பத்தினாலையும் தொழில்நுட்பத்தினாலையும் மேலும் வளர்ந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி என்ற ஒரு மாபெரும் நிறுவனமாக ஆச்சுங்க. அதை முழுக்க உருவாக்கின பொறுப்பு, ஃபவுண்டேஷன் கொடுத்து வளர்த்த பொறுப்பு திருபாய் அம்பானி அவர்களே சாருங்க. இது நாளடைவில் இவருடைய தொழிலினுடைய ஆர்வம், தொழிலினுடைய விரிவாக்கம் உலக அளவில் இவரை பற்றி பேசினாங்க. எல்லாருமே இந்திய வர்த்தக உலக ஜாம்பவான்னு இவரை சொல்ல ஆரம்பித்தாங்க. அந்த அளவுக்கு இவருடைய வளர்ச்சி ரொம்ப அசுர ரூபம் எடுத்ததுன்னு தாங்க சொல்லணும். அசுர வளர்ச்சி தொழிலில். ஆக்சுவலாக ஃபாதர் பண்ணது சில நேரத்தில் பின்னாடி வரவங்க சன்ஸ் பிஸ்னஸை எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போவாங்கன்னு சொல்ல முடியாது. எல்லாருமே அவருடைய பாதையிலேயே சக்ஸஸாக எடுத்துகிட்டு போவாங்களா, இல்லை ரிவர்ஸில் போயிடுமா, இந்த மாதிரிலாம் கூட பயம் இருக்கும். ஆனால் இவங்க நிறுவனத்தில் இவருடைய வந்த மகன்கள் அந்த மாதிரி இல்லாத, தந்தையினுடைய தொழிலினுடைய அடித்தளத்தை பின்பற்றி சரியான பாதையில் இவருடைய மகன் முகேஷ் அம்பானி மேலும் இதில் நிறைய தொழில்நுட்பத்தை புகுத்த ஆரம்பித்தாருங்க. புதுமைகளுடைய இது நிறைய டெக்னிக் இன்வால்மெண்ட், நிறைய அப்டேட்ஸு, வெளி உலகத்தினுடைய தொடர்பு கொண்டு அதனுடைய அப்டேட்ஸு எல்லாமே மாடர்னுடைய விரிவாக்கம். தன்னால் இவருடைய நிறுவனம் இந்த இண்டஸ்ட்ரீஸ் மேலும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸு இவருடைய கைவண்ணம் பட்டு வளர ஆரம்பிச்சிருந்தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லை, இவருக்கு மேலும் இவரை அறிவை விரிவாக்கிறதுக்கு மும்பை பல்கலைக்கழகத்தில் கெமிக்கல் இன்ஜினியரிங் பட்டம் பெற்றாருங்க. இவருடைய தொழில்நுட்ப அறிவு, அனுபவ அறிவு, வெளி உலக அறிவு, தந்தையினுடைய கைடன்ஸ், அவரோட கூட இருந்து தெரிஞ்சுக்கிட்ட விதங்கள் எல்லாமே இவரை மேலும் இவருடைய தொழிலுக்கு வளர்ச்சி அடைந்ததுன்னு சொல்லும்போது உண்மையிலேயே பெருமைப்பட வேண்டிய ஒன்று தாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த இந்திய பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சியில் இவருடைய பங்கு ரொம்ப முக்கியமானது, பாராட்டக்கூடிய ஒன்றுங்க. அது மட்டும் இல்லைங்க, இவர் ஆக்சுவலாக இந்தியாவோட பிஸ்னஸ் மேக்னெட்டுன்னு சொல்லலாம். நிறைய வித்தியாசமான பொருளாதாரத்தை புதுமைகளை புகுத்தி முன்னெடுத்து செல்றதில் இவருக்கு இவரை பாராட்டுறதுல எந்த பெருமையும், மேன்மேலும் இவரை பாராட்டலாங்க. வெறும் பாராட்டுதலோடு கூட இது முடிஞ்சிடாதுங்க. உலக கவனத்தை எல்லாம் இவர் மேலே ஈர்த்தாருன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இவர் தொழில் இன்வால்மெண்ட்டு இவர்கிட்ட இருந்ததுன்னு சொல்லலாங்க. குறிப்பாக இதனுடைய வளர்ச்சி, இரவும் பகலும் இவர் பாடுபட்டு இந்த வளர்க்கூடிய நிறுவனம், அந்த உழைப்பு, அதனுடைய தொடர் பலன் நிச்சயமாக இவரை உலகத்திலேயே ரொம்ப பாப்புலர் பர்சனாக இவர் ஆக்கிடுச்சுங்க. ஃபேமஸ் மேன் இன் பிஸ்னஸ் மேன், வெரி ரிச் மேன் இன் பிஸ்னஸ் மேன். உலக பணக்காரர் பட்டியலில் 5 இடத்துல இவரும் வந்துட்டாருங்க. போர்ப்ஸ் நிறுவனம் தன்னோட மேகசின் அந்த இதழில் இவரை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்குங்க. உலக அளவில் மிகவும் சக்தி வாய்ந்தவனுடைய பட்டியலில் இவர் பெயர் இடம் பெற்றிருக்குன்னா அது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய ஒன்று தாங்க. இந்தியருடைய பெயர் முகேஷ் அம்பானி, இவருடைய பெயர் அந்த பட்டியலில் இருக்கிறது எல்லாருக்குமே ஒரு பெருமை தாங்க. இந்தியர்களாகிய நமக்கும் ஒரு பெருமை தாங்க. அது மட்டும் இல்லைங்க, அமெரிக்காவினுடைய கார்ப்பரேஷன் வங்கியின் இயக்குனர் குழுலையும் சரி,
சர்வதேச வெளியுறவு ஆலோசனை குழுவிலையும் சரி இவர் வந்து உறுப்பினராக இருக்கிறாருங்க. அதெல்லாம் ஒரு வளர்ச்சிக்கு இதை அவர் பயன்படுத்திக்கிறார். முகேஷ் அம்பானியின் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் உலக அளவில் மதிப்புமிக்க தொழிற்சாலையாக உயர்ந்து வளர்ந்துட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் எப்படி இது வளருது, நீங்கள் ஒரு கிராஃப் ஒன்று பார்த்தீங்கன்னா போதும். கடந்த ஒரு மாத காலத்தில் பெரும்பாலான நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டோட க்ரோத்து, அதுவும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியினுடைய க்ரோத்து டாப் கீர் தாங்க. ஆல்மோஸ்ட் ஆல் த டேஸ் கிராஃப் வந்து ரொம்ப பீக்கில் தான் இருக்குது. ஷேர்ஸ் மார்க்கெட்டினுடைய அப்ஸில் தான் போயின்னு இருக்கு. எண்ணெயிலிருந்து தொழில் தொடர்புத்துறை, அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா ஆயில் டு கம்யூனிகேஷன், பறந்து விரிஞ்ச இவருடைய சாம்ராஜ்யம், அதனுடைய சந்தை முதலீடு மிகவும் வளர்ச்சிக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்றதில் எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க. ஒன்றுத்தையும் ஒரு கரெக்டாக பயன்படுத்திக்கிறாருன்னு தாங்க சொல்லணும். அந்த அளவுக்கு முகேஷ் அம்பானி தொழில்துறையில் உண்மையிலேயே ஜாம்பவான் சொல்கிறதுல பெருமைப்பட்டுக்கலாங்க. குறிப்பாக ரிலையன்ஸின் துணை நிறுவனமான ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து இவருடைய இன்ட்ரெஸ்ட்டும் சரி, இவருடைய ஆதிக்கமும் சரி, அதை நிறைய விஷயங்கள் வெளி உலகத்தை தொடர்பு கொண்டு இவர் மேலும் மேலும் இதனுடைய விரிவாக்கத்தை இவர் வந்து வளர்த்த விதங்க ரொம்ப ஆச்சரியப்படும்படியான வளர்ச்சிங்க. குறிப்பிடும்படியாக அந்நிய நாட்டினுடைய முதலீடுகளும் இதில் வந்து ரொம்ப அதிகமாச்சுன்னு சொல்லணும். அந்நியர்களுடைய முதலீடுகள் இந்த பிஸ்னஸ் வளர்ச்சிக்கு ஜியோ பிளாட்ஃபார்முக்கு ரொம்ப மிகவும் பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு சொல்லலாங்க. குறிப்பாக ஃபேஸ்புக்குன்னு எடுத்துங்க, தென் கூகுள் ஆகட்டும், ரெண்டு நிறுவனங்களுடைய முதலீடுகளும் ரொம்ப முக்கியமானவங்க. அதனுடைய அவங்களோட டைப் வச்சுக்கிட்டு இன்னும் வேகமாக தொழில் வளர்ப்போகுது. ஜியோ ஃபோன்ஸ் பேசிக்காக நீங்கள் ஒன்று கவனிச்சிங்கன்னா, கடந்த ஆண்டுலெல்லாம் ஜியோ ஃபோன் வந்தபோது சில கிராமத்தில் கூட அதுக்கு முன்னாடி ஃபோனில் கிடையாது. ஆனால் ஜியோ வந்த உடனே பாருங்கள், பட்டி தொட்டிலெல்லாம் கூட ஃபோன் இல்லாதவங்களே யாரும் கிடையாதுங்க. ஃபோன் இல்லாதவங்க யாரும் கிடையாதுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக இப்படி கூட மாற்றி சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு நீங்களும் ஒத்துப்பீங்க. அது என்னன்னு கேட்குறீங்களா? நெட்டு இல்லாத ஃபோனே இல்லைன்னு சொல்லலாங்க. எல்லாரும் 3G 4G இந்த அளவுக்கு பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அந்த அளவுக்கு சினிமா பார்க்குறது, ஒவ்வொரு துறையில் நியூஸ் பார்க்குறது, யாருக்கு என்னென்ன துறையில் இன்ட்ரெஸ்ட்டோ, டெக்னாலஜி உள்ளே எப்படி போய் பார்க்கறது, எப்படி வளர்ந்தது, வெளியுள்ள நியூஸ் ஆகட்டும், எல்லா சேனல்ஸு எல்லாத்தையுமே பார்க்கக்கூடிய ஒரு நாலேஜை கொடுத்தது வந்து ஜியோ தாங்க. அந்த அளவுக்கு பெருமையாக இந்த பேசிக் யாருதுன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்னு தாங்க சாரும். குறிப்பாக முகேஷ் அம்பானியை சாரும். அதுக்கு ஃபவுண்டராக இருந்த திருபாய் அம்பானி, அவரும் அதுக்கு பெருமைக்குரியவருங்க. அப்பாவுடைய வழியில் மகனும் மேன்மேலும் நிறுவனத்தை வளர்ச்சி கொண்டு வந்தாருன்னு சொல்லணும். கரெக்டாக இவங்க வர முதலீடுகளும் கரெக்டாக பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. மேலும் அதை பயன்படுத்திக்கிட்டாங்க அந்த வளர்ச்சியை. இதன் மூலம் ரிலையன்ஸ் நிறுவனம் மேலும் வெளி முதலீடுகளை ஈர்த்ததுனால, அந்நிய முதலீடுகளை ஈர்த்ததுனால ரிலையன்ஸ் நிறுவனம் கடன் இல்லாத நிறுவனமாக வளர்ந்ததுங்க. ஒரு நிறுவனம் வளருதுன்னா கூட டெப்டும் சேர்ந்துக்கிட்டே போகக்கூடாது, கடனும் சேர்ந்துக்கிட்டே போகக்கூடாது. அதை குறைச்சி அதை இது பண்ணி முதலீடுகள் அதிகரிக்க கடன் இல்லாத சூழ்நிலையை உருவாச்சு. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈர்ப்பு மக்கள்கிட்ட இன்னும் ஷேர்ஸை இன்வால்வ் பண்ணணும், இன்னும் போடணுன்ற எண்ணம் வளர்ந்து ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நிறுவனம் மேன்மேலும் வளர ஆரம்பிச்சதுங்க. அது மட்டும் இல்லைங்க, உலகம் வளர்ந்த நாடுகளில், உலக அளவில் வளர்ந்த நாட்டில் 5G இன்னும் முழுமையாக பரவலைன்னு கூட சொல்லலாங்க. முழுமை அடையல, எல்லா இடத்துலையும் ரீச் ஆச்சான்னா கொஸ்டின் மார்க் தான். ஆனால் நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5G இன் ஃபியூச்சர் எல்லாமே வேகமாக அசுர வளரும்ன்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாதுங்க. ஏன்னா டைப் அந்த மாதிரி ஃபேஸ்புக்கோடையும் சரி, கூகுளோடையும் சரி தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தி நிச்சயமாக 5G தொழில்நுட்பங்கள் வந்து பட்டி தொட்டிலெல்லாம் போகுது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க. எல்லாரும் பாமர மக்கள் கூட, கிராமத்தில் இருக்கிறவங்க கூட நிச்சயமாக யூஸ் பண்ணுற அளவுக்கு 5Gயை பிரம்மாண்டமான ஒரு ரீச்சிங்காக இருக்குன்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாதுங்க. அது மட்டும் இல்லை, அடுத்த ஸ்டெப் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதனுடைய வளர்ச்சி வந்து அமேசான் ஆகட்டும், ஃப்ளிப்கார்ட் ஆகட்டும், இதுக்கு ஆல்டர்னேட்டும் வந்துடுச்சுங்க. அதுவும் இவங்களே கொண்டு வந்துட்டாங்க. நம்ம நாட்டிலேயே, இந்தியாவிலேயே ரிலையன்ஸ் இவங்க கொண்டு வந்துட்டாங்க. முகேஷ் அம்பானி, அது என்னன்னு கேட்டிங்களா, ஜியோ மார்ட். இதனால் சில்லறை வர்த்தகம் இனிமேல் ரொம்ப பெருகிறோம்.
இவங்க தான் இங்கிலாண்டில், நம்ம இனிமேல் அவங்கள டிபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே நம்மகிட்டே இருக்குது. நம்மளே தன்னிறைவு அடைஞ்சிட்டோம், நம்மளே புதுமையை புகுத்திட்டோம், நம்மளே தொழில்நுட்பத்தினுடைய அட்வான்ஸை நம்ம அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்மகிட்டையும் அந்த அந்த நாலேஜ் இருக்குங்க. நம்மகிட்டையும் நம்மளாலேயும் அந்த புதுமைகளை புதுக்க முடியும், மேலும் வளர்க்க முடியும். அந்த சக்தி நம்மகிட்டையும் இருக்குது. அவ்வளோ தூரம் எங்கள் ஜூம் ஆப்பை எடுத்துங்க. இனிமேல் நம்ம அதை டிபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு ஆல்டர்னேட் வந்துடுச்சு. அதுக்கு ஆல்டர்னேட் என்ன ஆப்பா எல்லோரும் உங்களுக்கு தெரியும். தெரியலன்னா ஜூம் ஆப்புக்கு நீங்கள் நோட் பண்ணிங்க, ஜியோ மீட். இது நிறைய பேர் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஜியோ மீட் வந்தாச்சு. ஸோ இதெல்லாம் ஜியோனுடைய பங்களிப்புன்றதை நம்ம மறுக்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு பிரபலம், அந்த அளவுக்கு பயன்பாடுகள் இருக்குது. நம்ம டேட்டா ஏதாவது ஆகிடுமோ, நம்ம டேட்டா ஏதாவது திருடு போயிடுமோ, யாராவது மிஸ்யூஸ் பண்ணுவாங்களோ, அந்த மாதிரி நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. நம்மதே, நம்ம வீட்டுதே, நம்ம நாட்டுதே. ஸோ அதனால் இதனுடைய பயன்கள் இனிமேல் நம்ம பயப்படாத, எந்த கவலையும் படாத, டேட்டாஸ் எதுவும் ஆகாத நம்ம பாதுகாத்துக்க முடியும். எல்லாமே நம்மக்கிட்டே அந்த ஆப் இருக்குது. இவ்வளோ வளர்ச்சி கண்ட இவங்களுக்கு முக்கியமாக இவங்களுடைய வளர்ச்சி, இவங்களுடைய கட்டமைப்புன்னு சொல்லணுன்னா, ஆண்ட்லியா என்ற இவர்களுடைய இல்லம் இருக்குங்க. அந்த இல்லத்தில் இவங்க எல்லாமே இருக்காங்க, தங்கியிருக்காங்க. 27 அடுக்கு மாடி கொண்டது. 27 அடுக்கு மாடியில் அனைத்து சகல வசதிகளையும், சொஃபிஸ்டிகேட்டட் எல்லாமேங்க, அதனுடைய கட்டமைப்பு எல்லாமே இதில் இருக்குது. எல்லா ஃபெசிலிட்டியும் A to Z இதில் இருக்குங்க. இவங்க ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டால், இவங்களுக்கு டாட்டர் இஷா, இவங்களுடைய டாட்ரு. ஆனந்த் ஆகாஷ் இவங்களுடைய சன்னு, இவங்க இருக்காங்க. மேடம் அவங்க நீதா அம்பானி, அவங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியினுடைய அறக்கட்டளையினுடைய தலைவராக இருக்கிறாங்க. இவங்களுடைய பங்களிப்பும் ஜியோ நிறுவனத்துக்கும் சரி, இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரிக்கும் சரி, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பாராட்டக்கூடியதுங்க. முகேஷ் அம்பானியின் மனைவியும் ரிலையன்ஸ் அறக்கட்டளையின் நிறுவனமான நீட்டா அம்பானி சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியில் உறுப்பினராக இருக்கிறாருங்க. உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் நமக்கெல்லாம் ஒரு இந்தியர் தேர்வுப்பட்டிருக்கிறது ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயங்க. இது சாதாரணமாக எல்லாருக்கும் இந்த ஒரு அங்கீகாரம் கிடச்சிடாதுங்க. மேடத்துக்கு கிடச்சிருக்கு, அதில் அவங்களுக்கு ஒரு பாராட்டு. இதில் முக்கியமாக இவங்களுடைய இன்வால்மெண்ட்னால் தான் இது கிடச்சிதுன்னு சொல்லணுங்க. இவங்க ஜென்ரலாகவே மேடம் எப்படின்னா, கல்வி ஆகட்டும், கல்வித்துறையிலே ஆகட்டும், விளையாட்டு துறையிலே ஆகட்டும், இவங்களுடைய சேவை மிகவும் பாராட்டக்கூடியதுங்க. தொடர் சேவை, இவங்க கான்ஸ்டன்ட், அந்த அளவுக்கு இவங்களுக்கு இன்வால்மெண்ட்டுங்க. விளையாட்டுத்துறையில் கூட எடுத்துக்கிட்டாலும் அதனால்தான் இவங்கள சேவைகளை பாராட்டி, இவங்களுக்கு சேவைகளை மதித்து நீட்டா அம்பானிக்கு இந்த ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்குன்னு சொன்னாங்க. ஒலிம்பிக் இதில் அவங்க உறுப்பினராக இதை குழுவில் சேர்ந்துருக்காங்க. இதுலேருந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம எடுத்துக்கணுங்க. நான் சொல்கிறத தயவுசெய்து நோட் பண்ணிங்க. எப்போ மேடம் நீட்டா அம்பானி இந்த ஒலிம்பிக்கில் மெம்பர்ஸாக இருக்காங்களோ, மெம்பர் உறுப்பினராக ஆகிட்டாங்களோ, நிச்சயமாக நம்ம நாட்டுக்கு கூடிய சீக்கிரம் நம்ம நாட்டிலையும் ஒலிம்பிக் நடக்கும்ன்றதில் மாற்று கருத்தே கிடையாதுங்க. நீங்கள் இப்போயே நீங்கள் டைரியில் நோட் பண்ணி வச்சுக்கலாம். மேடம் அந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டாக, விகரஸாக அந்த மூவியும் செயல்பட தொடங்குவாங்க. நம்ம நாடு இன்னும் உலக அளவில் உயர்ந்து இந்தியாவிலையும் ஒலிம்பிக் நடக்க போகுதுப்பா அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு உண்மையிலேயே அந்த ஒரு பெருமை நமக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். நிச்சயமாக அந்த நாட்கள்லாம், அந்த வருஷங்கள்லாம் ரொம்ப தூரத்தில் இல்லைங்க, சீக்கிரமாகவே நடக்க ஆரம்பிச்சிடும். நிச்சயமாக அது நடக்கும். ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலுங்க, இந்த ரிலையன்ஸினுடைய தொழில் நிறுவனத்தோடு மட்டும் நின்று விடாத முகேஷ் அம்பானி அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் ஹாஸ்பிட்டல்ன்ற ஒரு மருத்துவமனையும் ஆரம்பிச்சிருக்கிறாருங்க. ரொம்ப இது எப்படின்னா, முக்கியமாக இந்த காலகட்டத்தில் இவருடைய செயல்பாடுகள் உண்மையிலேயே பாராட்டக்கூடியதுன்னு சொல்லணுங்க. இவர் நமக்கு எல்லாருமே இவரை ஒரு தொழிலதிபர் அப்படின்னு தான் தெரியும். பிஸ்னஸ் மேக்னெட்டு, ஏஷியா அளவுலேயே வேர்ல்டு லெவல்லே பணக்காரர், இப்படிலாம் தான் தெரியும். இவர் ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்காரு தெரியுங்களா? இவருடைய மனித நேயம் இதிலேருந்தே தெரியுங்க. கொரோனா இந்த வைரஸ் காலத்தில் தன்னுடைய மக்கள்லாம் யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு தன்னுடைய எஃபர்ட்டை போட்டு கிட்டத்தட்ட 100 பெட்ஸ் இருக்கிற மாதிரி தனி வார்டை அமைச்சு, அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை பண்ணி, சுற்றுச்சூழலும் சுத்தமாக இருக்கிற மாதிரி, அங்கே அமைப்புகளும் நல்ல அமைப்புகள் இருக்கிற மாதிரி, மும்பை மாநகராட்சியோட இணைஞ்சு இவர் இந்த ஹாஸ்பிட்டலை நிறுவியிருக்காருங்க. இது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய ஒரு சிறந்த விஷயங்க. நிறைய பேர் இப்போ இந்த கொரோனா டைமில்
அந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு நிறைய பேர் க்யூர் ஆகி போகிறாங்க. நிறைய விஷயங்களை ஒரு அறக்கட்டளை மூலம் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாத அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இதையும் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பங்களும் ஒரு பேண்டமிக் பீரியட்லேயும் அவர் இந்த ஸ்டெப்பை எடுத்திருக்கிறது எல்லாருக்கும் இவர் வந்து சிறந்த தொழிலதிபர்னு தெரியும். உண்மையிலேயே இவர் வந்து மனித நேயமிக்கவர், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் கொண்டவர். இதை உண்மையிலேயே இவரை நம்ம பாராட்டணுங்க. இந்த ஸ்டேஜில் அவர் வந்து இந்த மாதிரிலாம் ஸ்டெப் எடுத்து மும்பை மாநகராட்சியோடு சேர்ந்து இந்த ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கிறது ரொம்ப பாராட்டக்கூடியது. இதனால் நிறைய பேர் வந்து உயிர் பாதுகாக்கப்பட்டிருக்கு, ஸ்ப்ரெட் ஆக தடுக்கப்பட்டிருக்கு. அவருக்கு உண்மையிலேயே நம்ம தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த அளவுக்கு அவர் இன்வால்மெண்ட் ஆகியிருக்காரு. இவர் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் அது மட்டும் இல்லைங்க. ஜென்ரலாக யாராவது கேட்கும்போது ஜென்ரலாக இவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா, இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ரிமெம்பர் there are no overnight successes. You will need to be dedicated, single-minded, and there is no substitute to hard work அப்படின்னு சொல்கிறாருங்க. எதுவுமே ஏதோ இன்னைக்கு நடந்துட்டு இல்லை, இன்னைக்கு உருவானதில்லை. பல காலம், பல ஆண்டுகள், அதுக்கு வேண்டிய உழைப்புகள் போடணும், அதுக்கு வேண்டிய டெடிகேஷன் இருக்கணும், தீர்க்கமாக மும்முரமாக அதே எண்ணத்தோடு இருக்கணும். அதை அவர் வலியுறுத்தி தாங்க இந்த கருத்தை தாங்க சொல்கிறாரு. எல்லாத்துக்கும் மேலே ஓவர் நைட்டில் சக்ஸஸ் வந்துடாது, ஹார்ட் ஒர்க், அதனுடைய உழைப்பை போடணும் அப்படின்னு இவர் சொல்கிற விதம் நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். மாணவர்களாகிய எல்லாரும் இதை வந்து இந்த கருத்தை நம்ம ஏற்றுக்கணும். இந்த கருத்து ரொம்ப பயனுள்ள கருத்து. யாரும் ஓவர் நைட்டில் வந்துட முடியாது. அது மட்டும் இல்லை, இவர் தொழிலாகட்டும் மற்ற விஷயங்கள் ஆகட்டும் பல்வேறு எப்படி அணுகணும்னு ஒவ்வொருத்தரையும் தொழிலாளர்களாகட்டும் அவங்களையும் ஒவ்வொருத்தரையும் ரொம்ப பக்குவமாக ஹேண்டில் பண்ணுறதுல ரொம்ப வெரி கிளவர்னு தாங்க சொல்லணும். ரொம்ப இஸ் வெரி டெடிக்கேட்டட் பர்சன். அவங்கவுங்களுக்கும் ஒரு தீர்வு வச்சுருப்பார். அதுக்கேற்ற மாதிரி அந்த சமயத்தோட ஒரு புத்திசாலித்தனத்தோட எப்படி பக்குவமாக டெடிகேஷனோட ஹார்ட் ஒர்க்கோட இவர் அணுகிறதுனால தாங்க இன்றைக்கி இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம், பிஸ்னஸ் சாம்ராஜ்யம் உருவாகி இந்த அளவுக்கு உலக அளவில் இவர் பெயர் பெற்றிருக்காரு. உலக அளவில் இவர் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கார். உலக அளவு பாராட்டக்கூடிய அளவுக்கு சக்தி மிக்க மனிதராக இருக்கார். இவரை பற்றி எழுதாத மேகசின்ஸே கிடையாதுங்க, பேப்பர்ஸே கிடையாது. இவர் இல்லைன்னா பொருளாதாரம் எந்த அளவுக்கு இருக்குன்ற ஒரு நிலைப்பாடுகள், அந்த அளவுக்கு இவருடைய ஸ்டாம்பிங் இன்றைக்கி உலக அளவுலேயும் இந்தியாவிலையும் இருக்குன்றதுல ரொம்ப ஆச்சரியமான உண்மை. அதுதாங்க கரெக்டும் கூட. ஸோ அந்த அளவுக்கு இவருடைய இன்வால்மெண்ட் எதை கரெக்டாக யூஸ் பண்ணணும், முதலீடுகளை எப்படி பயன்படுத்தணும், ஷேர்ஸ் எப்படி இது பண்ணணும். அதனால தான் மேலும் இன்னும் ஷேர்ஸ் வந்து குவியுது. ஆக்சுவலாக கடந்த மாதத்தில் நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அளவுக்கு இன்வால்மெண்ட். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பிஸ்னஸ் க்ரோத் ஆகுது. இன்றைக்கி கடன் இல்லாத நிறுவனமாக இது ஆயிடுச்சு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கடன் இல்லாத நிறுவனமாக உருவாயிடுச்சு. அந்த அளவுக்கு இவர் வந்து தொழிலில் மிகவும் வெறியோடு செயல்பட்டு இருக்கிறாருன்னு தாங்க சொல்லணும். உண்மையிலேயே இதுக்கு ஒரு பாராட்டு தெரிவிச்சிருவோம். நம்ம எல்லாரும் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. எல்லாருக்கும் இதை குறிப்பாக மாணவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் நிறைய நம்ம மோட்டிவேஷன்ஸ் எடுத்துக்க வேண்டிய கருத்துக்கள் இருக்குது, இன்வால்மெண்ட் எடுத்துக்க வேண்டிய இது இருக்குது. மேடம் விளையாட்டுத்துறையிலே ஆகட்டும், கல்வித்துறையிலே ஆகட்டும், ஒரு சிங்கப்பெண்கள் வரிசையில் மேடம் இருக்கிறாங்க. அவங்களையும் நம்ம ஒரு பாராட்டு கொடுத்துருவோம். இந்த அளவுக்கு நம்ம நாட்டை வழிநடத்துறதுல இவங்களுடைய பொருளாதாரத்தினுடைய ஒரு கட்டமைப்பு இவங்க தொழில் மூலம் இருக்குதுன்ற போது இந்தியாவும் உன்னுடைய பெருமையும் நம்ம உண்மையிலேயே சந்தோஷப்படணும். ஒரு வளர்ச்சிக்கு, பொருளாதார வளர்ச்சிக்கு இவங்களுடைய பங்களிப்பும் இருக்குது. அதையும் நம்ம உண்மையிலேயே பெருமைப்படணும். இதை எல்லாருக்கும் நீங்கள் மாணவர்களுக்கு எல்லாருக்கும் இந்த ரீச் பண்ணணுன்றது என்னுடைய வேண்டுகோள். மை சின்சியர் தேங்க்ஸ் டு மை வெல்விஷர்ஸ் அண்ட் யூடியூப். வீடியோ பார்த்துருப்பீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.